ஹாய், குட் மார்னிங். இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து கரண்ட் இல்லாத இடத்துல ஒரு பேனல் போட்டு மோட்ரு தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும், அப்புறம் கோழி பண்ணையில் லைட்டு வேணும் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பேனல் போட்டிருக்குறோம். பார்த்திங்கன்னா அது வந்து 24 வோல்ட்டு 400 வாட்ஸு பேனலு. அதில் வந்து நம்ம டிசி வயரிங் எல்லாம் கொண்டு வந்து பாக்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ சன்லைட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. இங்கே எல்லாமே கன்சீல் பண்ணி மண்ணுக்கடியில் தான் அதோட டிசி வயர் எல்லாமே வருது. இதில் வழியே போகுது. பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு தண்ணியோட ப்ரெஷர் தொட்டியில் நிறைஞ்சிட்ருக்கு. ஸோ சப்மர்ஜ் மோட்ரு டிசி 24 வோல்ட்டு இங்கே உள்ளே போட்டிருக்குறோம். இங்கே தண்ணி வந்து கீழே ஒரு 10 ஃபீட்டுக்கு கீழே தான் இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்கும், மோட்ரு ஓடுற சத்தம். தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு, ஒரு உரம் இறங்கி இருக்குது. தண்ணி ஊறுது கீழே, உங்களுக்கு சைடில் தெரியும் பார்த்தனால கண்டிப்பாக. ரெண்டு சைடில் இருந்து தண்ணி ஊறுது. மேலே வரைக்கும் இருந்தது, கொஞ்சம் நேரம் போட்டதுனால தண்ணி கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கு. இன்னமும் கீழே 15 ஃபீட் வரைக்கும் நம்ம சம்மர்ஜ் மோட்ரு போட்டிருக்கிறோம். இன்னும் 5 ஃபீட்டு கீழே தான் இருக்குது மோட்ரு, அதனால் ப்ராப்ளம் இல்லை சம்மர்லேயுமே. ஸோ நல்லாவே ப்ரெஷர் இருக்குது. ஸோ சன்லைட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இவங்க இந்த தோட்டத்துக்கு டெய்லி தண்ணி பாய்க்கிறதுனால இது ஒரு வீட்டு மனை, அதை அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி வீடு கட்டுற மாதிரி தான். ஸோ அதை காம்பவுண்ட் வால்லாம் போட்டு, இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் வந்து பழைய இதில் தான் போட்டிருந்தாங்க. அப்போ அதை பேனல் மாட்ட முடியாதுன்னு சொன்னனால அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே ஷெட்டை ரெடி பண்ணி காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது பிறகு பேனல் போட்டு கொடுத்தேன். நானே பண்ணிவிட்டேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக. இந்த எலக்ட்ரிஷியன் இல்லாமலே கம்ப்ளீட்டாகவே செட்டப்பு. பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது சோலார் கண்ட்ரோலர் மீட்ரு. வோல்ட் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் சன்லைட்டை பொறுத்து. ஸோ நம்மளுக்கு தேவை 24 வோல்ட்டு. இது வந்து ஃபியூஸு. சப்போஸ் இன்கேஸ் என்ன எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம இப்போ மீட்டர்லேருந்து ஃபியூஸ் வரும்ல, அந்த மாதிரி செட்டப்பு. இது வந்து ஒரு ட்ரிப்பர், டிசி ட்ரிப்பர். இதெல்லாம் பேட்ரி. இது 24 வோல்ட் டு 230 வோல்ட்டு கன்வெர்ட்டர். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டு இண்டிகேட்டரில் லைட் எரியும். இது உள்ளே இருக்கிற லைட்டு. இது வெளியில் ஒரு டியூப் லைட் போட்டிருக்குறோம், 20 வாட்ஸு. ஸோ வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அதனாலும். ஸோ ப்ளக் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். உள்ளே அவங்க கோழி பண்ண கொஞ்சம் கோழி வாங்கி போட்டிருக்குறாங்க, இன்னும் கூட போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபுல் சைட்டு. தொட்டியில் தண்ணி இப்போ போட்டதில் கொஞ்சம் நேரத்தில் நிறைய போகுது. ஸோ தண்ணி அவங்க இறைச்சி தான் அந்த தோட்டத்துக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க. கையால் தான் இறைச்சி ஊற்றிட்டு இருந்தேன். ஏன்னா கரண்ட்டு பவர் சப்ளை எங்கள் வீடு இல்லாதனால பவர் சப்ளை கிடையாது. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வீட்டில் நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன். இது அதான் அவங்க அதே மாதிரி செட்டப் கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லானது போட்டிருக்குறேன். அது 1 HP கிட்ட மேலே வரும், 24 வோல்ட்டு. ஆல்மோஸ்ட் 250க்கு மேலே வாட்ஸ் இந்த மோட்ரு. இப்போ சன்லைட்டு இல்லாதனால தண்ணியோட ஸ்பீடு, சன்லைட் போயிடுச்சு அப்படின்னாலும் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சன்லைட் வருது போகுது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, அதனால் சன்லைட்டு இந்த அளவுக்கு தான். ஈவினிங்னாலும் ஒரு 4 o'clock வரைக்கும் இந்த ஸ்பீடு இருக்கும். தண்ணியோட ஸ்பீடு வந்து இதே அளவுக்கு மெயின்டைன் ஆகும். காலையில் 8 o'clock to 4 o'clock வரைக்கும் இந்த வெளிச்சம் இருந்தாலே போதும். இதுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். சன்லைட் நல்ல ப்ரெஷராக நல்லா இருக்கும்போது ப்ரெஷராக வரும், ஃபுல் ப்ரெஷரில் வரும். இப்போ சன்லைட் லைட்டாக கூடி குறையுது, அது உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் வந்து நல்லாவே ப்ரெஷர் இருக்கும். உங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னாலும் அடித்தாலும்
ப்ரெஷர் நல்லாவே இருக்கும். அந்த எட்ஜ் வரைக்கும் தண்ணி ப்ரெஷர் இருக்குது. இப்போ சன்லைட் இல்லாதனால அந்த ப்ரெஷர் இல்லை. மோட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி நிறைய போகுது. அவங்களுக்கு மோட்ரு சுவிட்ச் வெளியிலே வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதை எதையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி. நம்ம நார்மல் மீட்ரு பாக்ஸ் தான் இது. ஸோ அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி எல்லாமே கன்சீல்டு பண்ணி கீழே ஓடி போகுது. எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கீழே கன்சீல் பண்ணியாச்சு. ஸோ இது இன்புட்டு, மேலேருந்து வர்ற பேனல்லேருந்து வர்ற இன்புட்டு. ஸோ இது எல்லாமே அவுட்டு இன்னு, மோட்டருக்கு அவுட்டு எல்லாமே வர்றது. இது அங்கே லைட்டுக்கு போகிற இது. இங்கே இன்னு அவுட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ லைட்டு இது பண்ணால் இதில் எதுனாலும் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிடலாம். உள்ளேயும் ஆப்ஷன் இருக்குது. உள்ளேயும் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் இருக்குது. அவுட்புட்டு ஒன்று வந்து நம்ம போர்டுக்கு கொடுத்துருக்குறோம். அவுட்புட் 2வும் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இதில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்டு 100 வாட்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வேணும்னா இன்க்ரீஸ் நம்ம இதோட இது இன்வெர்ட்டரோட இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோன்னா அப் டு 200 வாட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 12+12 பேட்ரி, 2 பேட்ரி. ஏன்னா 24 பேனல்னால 12+12 போட்டிருக்கிறேன். இது வந்து சீரியல் பண்ணியிருக்குது பேட்டரியை. 12+12 வந்து சீரியல் பண்ணி 24 வால்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் கஸ்டமர் எதுவுமே டச் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே அவங்க மோட்ரு இருந்தால் உங்களுக்கு வெளியில் நிறைஞ்சிடுச்சு, தண்ணி நிறைஞ்சி ஆக்கி விட்டது. அதை நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே மோட்ரு சுவிட்சு எல்லாம் கண்ட்ரோலு, லைட்டு வேண்டாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ கஸ்டமருக்கு எப்போவுமே கரண்ட் இங்கே இருக்கும். இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால பேட்ரி கொஞ்சம் 7Ah 7H 14Ah. ஸோ அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. 2-3 நாள் கரண்ட் இல்லைனாலும், இந்த சோலார் ஒர்க் ஆகலைன்னாலும் இதாகும். ஸோ இதே மாதிரி இதில் வந்து ஃபுட்பால் கிடையாது இந்த கான்செப்டில். இப்போ தண்ணி பைப் வந்து உள்ளே போடக்கூடாது. போட்டால் ரிவர்ஸில் தண்ணி ஃபுல்லாக போயிடும். அதனால் மேலே தான் வச்சுக்கிறது. ஸோ உள்ளே போட்டோன்னா இந்த சம்மர்ஜ் மோட்டரில் இது கிடையாது, ஃபுட்பால் கான்செப்ட் கிடையாது. ஸோ ஒன்லி வெளியில் தள்ளுற கான்செப்ட் தான். இல்லைன்னா ரிவர்ஸில் தண்ணி இழுத்துரும். ஓகே, இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்டு எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக 20,000 கிட்ட வந்துச்சு. தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ்னால அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன் இதை. ஸோ கொஞ்சம் இப்போ ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மோட்ரு ப்ரைஸு, பேனல் ப்ரைஸ்லாம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக +20+ கிட்ட வரும். ஸோ இது வாங்கி கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். நாங்கள் இந்த கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி தாரேன் ஷெட்டு எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வாங்கிட்டேன்னா அவங்க ஹாஸ்பஸ் சீட்டு வெறும் கட்டைகளில் தான் மேலே ஒரு ஷெட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது தாங்காது பேனலுக்கு. பேனல் 25 கிலோ கிட்ட வெயிட் உண்டு மேலே பார்த்திங்கன்னா. ஸோ எல்லாமே வெல்டிங் எல்லாமே அதில் பண்ணி அந்த பேனல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். இந்த சைடும் திருப்பிக்கிடலாம். இப்போ சவுத் போல் பார்த்து இருக்குது, நார்த் போல் பார்த்தும் வச்சுக்கிடலாம். அதில் ஸ்க்ரூ போல்டு நெட்டட் லூஸ் பண்ணிட்டோன்னா நார்த் சைடு சன் வருதுன்னா இங்கே திருப்பி வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வெல்டிங் பண்ணுறவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்மளே பண்ணிட்டோம். வயரிங் எல்லாம், இன்வெர்ட்டர் லைனு, உள்ள பல்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாமே கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எல்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா செடிகள் இப்போ தான் வச்சுருக்குறாங்க ஹைப்ரிட்டு. இது வந்து 4 ஃபீட்டுக்கு மேலே உயரம் ஏற்றிருக்கிறாங்க. முந்தி வெளியில் இந்த ரோட்டு மட்டத்துக்கு தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஹைட் ஏற்றிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா. இந்த ரோட்டு மட்டத்துக்கு தான் இங்கே இந்த சைட்டில் மண்ணு தான், வெறும் மண்ணு தான் இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள் வச்சுருந்தாங்க, முருங்கை மரம், சின்ன சின்ன பழ மரங்கள். அதில் 4 ஃபீட்டுக்கு மேலே ஹைட்டு கூட்டியிருக்காங்க. 4-5 ஃபீட் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக தான் இருந்தது. ஸோ அப்போ அது பிறகு கஸ்டமர் வந்து எல்லாமே சைட்டை கம்ப்ளீட்டாக ஹைட்டு, இங்கே ஃப்ளட் ஆகிற இடம்னால ஹைட்டை ஏற்றிட்டாங்க.
ஷெட்டும் புதுசாக போட்டு காம்பவுண்ட் வாலும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. இப்போ வலை அடிக்கிறதுக்காண்டி கோல் விட்டுருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க கோழி வளர்க்குறதுனால வலை அடிக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸுக்கும் கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது ட்ரீயெல்லாம் இப்போ தான் வச்சாங்க. ஹைப்ரிட் அவ்வளோ பல வகைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரீஸு எல்லாம் பூ வகைகள், முருங்கை, தென்னை, கொய்யா, பப்பாளி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஹைப்ரிட் தான் மோஸ்ட்லி. மாதுளை, ஆரஞ்சு, இது நார்த்தங்கான்னு நினைக்கிறேன், சப்போட்டா இருக்குது, தென்னையும் வச்சுருக்காங்க, கொய்யா, மரம், இது எல்லாமே ஹைப்ரிட், ஆல்மோஸ்ட் ஹைப்ரிட் தான். ஸோ இவ்வளோ தான் மக்களே. வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நல்ல பெஸ்ட் ரேட்டில் நம்ம ஜேஜே ஸ்மார்ட் டெக் பண்ணி கொடுத்துருதோம். தேங்க்யூ, நன்றி.